ஹலோ, இங்கே பாருங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பருப்பு கீரைங்க. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வெயில் காலத்தில் நமக்கு சாப்பிட வேண்டிய முக்கியமான கீரைங்க. இது குளிர்ச்சியை தருங்க இந்த கீரை. நான் பாருங்கள் இந்த கீழே கவருக்குள்ளே சொருகி வச்சுருக்கேன். அதுலேருந்து முளைச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் நம்ம பண்ணுறோங்க. இது என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் பண்ணுதுங்க இவ்வளவும். இங்கே பாருங்கள், இது சாதாரண நம்ம ஒரு கருவேப்பிலை செடி தொட்டிங்க. அதில் இது முளைச்சிருக்கு சுற்றி இந்த கீரை. ஸோ அது தவிர தர்மாக்கோலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் எடுத்துக்குவேங்க. எவ்வளோ ஒரு சாதாரணமான கீரைங்க, நம்ம ஈஸியாக இதை வளர்த்துக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் இதை நான் அறுவடை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். இந்த கீரைங்க நம்ம அறுவடை பண்ணி நம்ம வீட்டு கீரைன்றப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு இந்த கீரைங்க ஒரு 4 பேருக்கு அவ்வளோ உள்ள கீரை நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த கீரையை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த கீரையிலேருந்தே நம்ம விதையை எடுத்து திரும்பி போட்டுக்கலாம். இது 3 தடவை நம்ம தாராளமாக அறுவடை பண்ணலாங்க. அதுக்கப்புறமா நம்ம விதை மூலயமா நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம கீரை வளர்க்கணும், நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது. இந்த கீரைகள் ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம காய்கறியில் சொருகி வச்சுக்கிட்டா கூட ஒவ்வொரு கீரைங்களையும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. ஒவ்வொரு கீரையும் நாங்கள் இங்கே தனியாக ஒரு பேகுன்னு போட தேவையில்லை. நம்ம அப்படியேனாலும் ஒரு தர்மாக்கோலியோ ஒரு சின்ன ஒரு கவரில் போட்டு கூட நீங்கள் வளர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நான் வெறும் இந்த என்ன சொல்கிறது, இந்த இதில் தாங்க பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை அதில் வச்சுருக்கேங்க கொஞ்சம். அந்த மாதிரி நான் நடுவில் எதில் கிடைக்குதோ அதில் சொருகி இதில் வச்சு நான் செய்வேங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். எனக்கு பருப்பு கீரையே இவ்வளோ 4 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இந்த கீரை எனக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடல் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நம்ம இது குடலில் இருக்க புழுக்களை இது அழிக்கும். இந்த பருப்பு கீரை குளிர்ச்சி மெயினாக இது சாப்பிட வேண்டிய கீரைங்க. இது நம்ம ஈஸியாக வளர்த்துடலாங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெருக்கிற குப்பைங்களே நம்ம வச்சு நம்ம தொட்டிங்களை போட்டு நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். இந்த மாதிரி கீரைங்களோ காய்கறியோ எதுவுமே நம்ம காசு கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு இது குளிர்ச்சியை வர தருங்க. அந்த மாதிரி இந்த கீரை பருப்பு கீரை அவ்வளோ முக்கியமானதுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு நம்ம இருக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் இதை 3 தடவை இதை அறுவடை பண்ணிட்டேன். என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மெஜாரிட்டி கீரைகள் போட்டிருப்பேங்க. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், மயில் கீரை, மாயான் கீரை, சக்கரவர்த்தி கீரை, அந்த மாதிரி கீரைகளெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இவ்வளோ கீரையை கிடச்சி நான் ஆஞ்சி நம்மளுடைய விதைகளை நான் சேகரித்து அடுத்த இதில் இந்த 3 தடவை பண்ணிவிட்டு நான் இதை விதைங்களை போட்டு தூவிக்க. நம்ம வெளியே கூட நம்ம வாங்க வேண்டியதில்லைங்க விதையை. நம்ம வீட்டில் விளைக்கிற கீரைங்களை வச்சே நம்ம விதையும் எடுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்தில் உள்ளதே நம்ம விதைச்சிக்கலாங்க. அந்த மாதிரி இதை பாருங்கள், இதில் போட்டு நான் அப்படி இவ்வளோ இது பாருங்கள் விதையை அடியில் நம்ம எவ்வளோ விதை கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நான் நெக்ஸ்ட் டைம் போட்டு நான் எடுத்துக்குவேங்க. 3 தடவை பண்ணிவிட்டு எவ்வளோ பாருங்கள், நம்ம வெளியே காசு கொடுக்காம நம்ம வீட்டிலேருந்தே கீரை எவ்வளோ ஈஸியாக நம்ம விதையை எடுத்துக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் வளர்த்து இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கீரையும் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். தேங்க்யூ.